ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் மார்ச் 28, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை குடும்பம் சீரியலில் கௌதம்க்கு தூக்க மாத்திரை மாறிடுதில்ல பால். கௌதம் சீக்கிரமாக தூங்கிடுறாரு. வருண் அங்கே தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காரு. அதுக்காக கொல்லை பக்கம் தண்ணியை தலையில் ஊற்றிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. இவரை காணுமேன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் பார்க்குறா. இது மாதிரி தலையில் தண்ணி ஊற்றிட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு எல்லாம் நீ தான் காரணம், நீ என் பக்கம் திரும்பி படுத்ததுனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் திரும்பி படுத்ததுனால என்ன அப்படின்னு வெண்ணிலா கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்கிறாரு. தலையில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கப்பறம் ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து தரா. அதுக்கு முன்னாடி இவங்க வானதியோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்றால் தான் கௌதம் தூங்கிட்டுருக்காரு, நீ சும்மா இருந்தாலே எங்களுக்குள்ளே ஏதாச்சும் நடந்திருக்கும், இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா போட்டு திட்டுறா. அதுக்கு மங்கா சொல்கிறா, நான் நல்லது நினச்சி பண்ணேன், இப்படி ஆயிடுச்சு, பால் மாயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு போகிறாங்க. அவங்கள காணும். பார்த்தா கொல்லையில் இது மாதிரி நின்றுட்டுருக்காங்க பார்க்குறா. அவன் விழுவுற மாதிரி வரான். அதை பிடிச்சிட்றா வெண்ணிலா. அதை பார்த்துட்டு, நீ அவங்கள பிரித்து வைக்கலான்னு பார்த்தா நீ சேர்த்து வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை திட்டுறா. அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டு வருண் ட்ரெஸ் மாற்றிட்டுருக்காரு. உடனே கரண்ட்டு போயிடுது. இதுக்கெலாம் காரணம் மங்கா தான். அவங்க எப்படியா இருந்தாலும் வெளில வந்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி புழுக்கத்தில் வெளில வந்துடுவாங்க. அவங்களுக்குள்ளே இது நடக்காதுன்னு சொல்லி மங்கா ஃப்யூஸ் கெரியில் பிடுங்கிடுவா. உடனே அவங்க அவங்க அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, இருட்டுனா கொஞ்சம் பயம், ஏதாச்சும் கரண்ட்டு போச்சுன்னா கேண்டில் ஏற்றிருன்னு ஏற்கனவே அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க அண்ணாமலை. அது ஞாபகம் வருது. உடனே இவன் ஃபோன் எடுத்து டார்ச் ஆன் பண்ணுறா. இவன் கிட்டக்க நின்றுக்கிறான். இது மாதிரி ஏன் பயமான்னு கேட்டதுக்கு, எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, உனக்காக தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு தெரிஞ்சிருது இவன் சும்மா சொல்கிறான்ட்டு. உடனே நான் மாடியில் போய் நான் கேண்டில்லாம் ஏற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. உடனே இவனும் பின்னாடியே கொஞ்சம் போகிறான். மேலே பார்த்தா அழகாக ஒரு சின்னதாக வீடு மாதிரி புடவையிலே கட்டி கேண்டில் லைட்லாம் போட்டு அழகாக செட் பண்ணி வைக்கிறா. இவனும் வரான். வந்தோடனே 2 பேரும் தூங்குறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக வான்மதியும் அவங்க அம்மா மங்காவும் பார்க்குறாங்க. தலையில் முக்காடு போட்டுட்ருக்கான் மங்கா. அதை பார்த்துட்டு உடனே பேய்ன்னு கத்துறாரு வருண். உடனே கத்திட்டு வெண்ணிலா பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சிக்கவும் உடனே எங்கே பேய் எங்கேயும் இல்லையே அப்படின்னு சொல்லவும் இவர் நின்றுட்டுருக்கிறத வெண்ணிலா பார்க்கல, இவர் மட்டும்தான் பார்த்தாரா. அதை பார்த்துட்டு பேய்ன்னு கட்டி பிடிச்சி பயந்துக்கிட்டு இருக்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லவும் வெண்ணிலா அப்பா என்ன கரண்ட்டு இவ்வளோ நேரமாக இல்லை அப்படின்னு பார்க்கவும் போய் செக் பண்ணுறாரு. ஃப்யூஸ் பிடுங்கி இருக்குது. யார் இப்படி பிடுங்கி வச்சது, மாப்பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க கரண்ட் இல்லாமன்னு சொல்லி ஃப்யூஸ் போட்டுடுறாரு. உடனே மங்கா நின்றுட்டுருக்கா. இவங்க வந்துடுது, கரண்ட் வந்துடுது. இவ ரொம்ப சந்தோஷமாகிடுது. நான் கீழே போகிறேன், நீ வான்னு சொல்லி வெண்ணிலாட்ட சொல்லிட்டு வராரு. மங்கா திட்டுறா. வான்மதி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், அவங்கள நீ சேர்த்து வைக்க பார்க்குற அப்படின்னு. நான் வேறு பிளான் பண்ணால் அது வேறு மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி மங்கா சாரி கேட்குறா. வான்மதி சொல்கிறா, இன்றைக்கி தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, நாளைக்கு இருக்க அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே அப்படின்னு சொல்கிறா. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. காலைல விடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் வராங்க. இது மாதிரி வருணை அரெஸ்ட் பண்ணுறோம், ஆள் கடத்தல் கேஸில் நாங்கள் வருணை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறா, என் பசங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போகிறதுக்குள்ளே நான் அவங்கள வெளில எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.